This meeting is being recorded. Okay. So, லாஸ்ட்டாக நம்ம மீட்டிங் டிஸ்கனெக்ட் பண்ணும்போது பிரியா ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அந்த கொஷினுடைய ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனாக இந்த வீடியோவை பார்க்கலாம். இப்போ வந்து க்ரீட்டிங் அப்படிங்கிறது ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷன். இந்த கம்போசபிள் ஃபங்க்ஷன் யார் கால் பண்ணியிருக்கா அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜ் உங்களோட அப்ளிகேஷனோட ஃபஸ்ட்டு பேஜ் உள்ளே என்ட்ரு ஆகுது. அதோட செட் கண்டென்ட்டாக அவங்க க்ரீட்டிங்கிற ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷனை செட் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் தட் ஆண்ட்ராய்டு வந்து இந்த க்ரீட்டிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும்போது இது ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால இந்த க்ரீட்டிங்ஸுங்கிறது உள்ள என்னென்ன யூஏ எலமெண்ட்டை ரெண்டர் பண்ணியிருக்கோ அது எல்லாத்தையுமே ரெண்டர் பண்ண ட்ரை பண்ணும். அவ்வளோதான். இப்போது இந்த க்ரீட்டிங்கிறது இங்கே நம்ம கால் பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ஜஸ்ட் வெறும் கம்போசபிள் மட்டும் போட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் கால் பண்ணலை அப்படின்னா இப்போது இது என்ட்ரு ஆகும். செட் கண்டென்ட்னு ஏதோ ஒன்று செட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. பட் நீங்கள் எதுவுமே கண்டென்ட்டை செட் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்? எம்டி ஸ்க்ரீனாக வரும், வேறு ஒன்றும் வராது. ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த க்ரீட்டிங்கிற ஃபங்க்ஷன் கம்போசபிள் ஃபங்க்ஷன் வந்து யூசர் எழுதியிருக்குது. இது க்ரீட்டிங் தான் இருக்கணுமா அப்படிலாம் இல்லை. நீங்கள் எழுதுறது தான் இல்லையா? நீங்கள் எதை வேணால் பேரை மாற்றிக்கலாம். நீங்கள் எதை வச்சு கால் பண்ணாலும் அது கால் ஆகும். இது வந்து சும்மா அவங்க போட்டுக்கிறாங்க. பை டிஃபால்ட் க்ரீட்டிங் வருது, அதனால் க்ரீட்டிங்னு எழுதிருக்கீங்க, அவ்வளோதான். கம்போசபிள் ஃபங்க்ஷனை நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னும் போது அந்த கம்போசபிள் ஃபங்க்ஷன் வந்து எதையும் ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னும் போது அதுக்கு வந்து கேபிட்டல் லெட்டரில் ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் லெட்டர் ஸ்டார்ட் பண்ணணும். ஒருவேளை நான் கம்போசபிள் ஃபங்க்ஷன் எழுதுறீங்க அப்படின்னா நான் கம்போசபிள் ஃபங்க்ஷன்னா சும்மா இந்த மாதிரி எழுதுறது. இப்போ வந்து டிஸ்பிளே காலம் அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன்னு வச்சுங்களேன். இது வந்து இப்போ வந்து நான் கம்போசபிள் ஃபங்க்ஷன். இதுக்கு வந்து நீங்கள் ஸ்மால் லெட்டரில் தான் வந்து ஃபங்க்ஷனுடைய இதை வந்து ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதெல்லாம் சும்மா வந்து அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரின்னு வச்சுங்களேன். நம்ம வந்து ஆண்ட்ராய்டில் ஃபாலோ பண்ணுற ஒரு சில எத்திக்ஸ், அவ்வளோதான். இப்போது இதை வந்து நீங்கள் கம்போசபிள் ஃபங்க்ஷனாக மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்ற முடியும். மாற்றிட்டாச்சு. இப்போது இந்த கம்போசபிள் ஃபங்க்ஷனுக்குள்ளார வந்து நீங்கள் காலமும் வந்து போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ இது மாதிரி போட்டலாம். ஓகே. இப்போது இது வந்து இது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகிடுமா? இப்போ நான் இது மாதிரி போட்ட உடனே இங்கே சொல்லுது பாருங்கள், மஞ்சள் கலரில் ஒரு லைன் வருதுல, ஒரு வார்னிங் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கம்போசபிள் ஃபங்க்ஷனாக போட்டிருக்கேன், ஆனால் ஸ்மால் லெட்டரில் ஃபஸ்ட் லெட்டர் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதை கேபிட்டல் லெட்டராக மாற்ற சொல்லுது, நான் மாற்றிட்டேன், அவ்வளோதான். இப்போது இதை மட்டும் போட்டுட்டேன். இப்போ எனக்கு வந்து எல்லாமே டிஸ்பிளே ஆகிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. ஏன் எதுவுமே டிஸ்பிளே ஆகலைன்னா க்ரீட்டிங்கிறது தான் இங்கேருந்து இங்கே கால் பண்ணியிருக்கீங்க. ப்ரிவியூலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரிவியூலேருந்து இங்கே கால் பண்ணியிருக்கேன் க்ரீட்டிங்கிறது. ஆனால் இது உள்ளார எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைங்கிறதுனால தான் இங்கே கால் ஆகலை. இங்கே சும்மா நீங்கள் ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷன் போட்டிருக்கீங்க டிஸ்பிளே காலம்னு, அதனால் மட்டுமே இது உள்ளார இருக்கிறது எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிடுமானா டிஸ்பிளே ஆகாது இல்லையா? ஸோ இதை நீங்கள் கால் பண்ணணும். இப்படி வந்து கால் பண்ணணும். டிஸ்பிளே காலம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணிங்கன்னா இங்கே டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சு. இப்போது இந்த கம்போசபிள் ஃபங்க்ஷன் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன், டெவலப்பர் டிஃபைன் பண்ணார். இப்போது நாம் தான் இந்த ஃபங்க்ஷனை எழுதியிருப்போம்ன்ற மாதிரி தான் அர்த்தம் இல்லையா? அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் ரோங்கிற ஃபங்க்ஷனை வந்து யார் எழுதியிருக்கா, எங்கே இருக்குது அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா இது வந்து இது இங்கே இருக்குது. இந்த கமாண்ட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு போகும். இது வந்து இங்கே ஆண்ட்ராய்டில் எஸ்டிகே கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அந்த எஸ்டிகேஸ்குள்ளார ஒரு ஃபவுண்டேஷன் லேஅவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரியில் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆண்ட்ராய்டு எழுதிருக்கு. இந்த ஆண்ட்ராய்டு எழுதிருக்கிறதும் அவங்க எப்படி எழுதிருக்காங்க, இது ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷனாக எழுதியிருக்காங்க. அதனால தான் நீங்கள் வந்து இந்த ரோ அப்படிங்கிறத எழுதின உடனே இது வந்து இது ஒரு ரோ லே அவுட்டு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்குள்ளார நீங்கள் கொடுக்குறதெல்லாம் ரோ பேசிஸில் அரேஞ்ச் பண்ணி டிஸ்பிளே பண்ணுது ஆண்ட்ராய்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டு டிஃபைன் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷன், இது வந்து டெவலப்பர் டிஃபைன் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷன். இது வந்து இப்போ நாம் தான் இங்கே எழுதணும், அவ்வளோதான் இது வித்தியாசம். பட் எத்தனை ஃபங்க்ஷன் வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். இது ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷன், அதுக்குள்ளார நீங்கள் ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷன் எழுதிருக்கீங்க. இதுக்குள்ளார இன்னொரு கம்போசபிள் ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன். இந்த கம்போசபிள் ஃபங்க்ஷன் ஆண்ட்ராய்டோடது. இதுக்குள்ளார நீங்கள் இன்னொரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வேணும்னா கூட போட்டு கால் பண்ணிக்கலாம். ஹவெவர் யூ வாண்ட் யூ கேன் டூ இட். ஓகேங்களா? ஒரு உதாரணத்துக்கு இப்போது இந்த ரோஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த 2 ரோஸையும் நான் வந்து ஒரு தனி ஃபங்க்ஷனாக எழுத போகிறேன் அப்படின்னா நான் இதை உங்களுக்கு எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன்னு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து ரீஃபேக்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுது. இதுக்கு பேர் வைக்க சொல்லுது. நான் வந்து டிஸ்பிளே ரோ அப்படின்னு பேர் வைக்கிறேன். ப்ராசஸ் டூப்ளிகேட்ஸ்னு கேட்குது. ஏன்னா இது ரெண்டும் இதுக்கு டூப்ளிகேட்ஸ் இதே மாதிரி தான் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அதை அதெல்லாம் மாற்றி விட்டுரும். அவ்வளோதான், எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போது டிஸ்பிளே காலம்ங்கிற ஃபங்க்ஷனை நம்ம எழுதியிருக்கோம். அது உள்ளார காலம்ங்கிற
ஆண்ட்ராய்டுடைய டிஸ்பிளே கம்போசபிள் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கீங்க. அந்த இதுக்குள்ளார அந்த லேஅவுட்டுக்குள்ளார நீங்கள் என்ன சொல்லுவீங்க, டிஸ்பிளே ரோங்கிற டெவலப்பர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கீங்க. இது ஆண்ட்ராய்டு டிஃபைன்ட் ஃபங்க்ஷன், இது டெவலப்பர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். பட் எல்லாமே என்னது, கம்போசபிள் ஃபங்க்ஷன் தான். அவ்வளோதான் மேட்ரு. சில இதெல்லாம் ஆண்ட்ராய்டு ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்காக சில வேலைகளை பண்ணி வச்சிருச்சு, ஈஸியாக நம்ம டெவலப் பண்ணுறதுக்காக. வேறு ஒன்றும் கிடையாது. பட் அட்லாஸ்ட் இதுவும் கம்போசபிள் ஃபங்க்ஷன் தான், இதுவும் கம்போசபிள் ஃபங்க்ஷன் தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டா போதும். இது வந்து யூசர் டெவலப்பர் டிஃபைன்ட் கம்போசபிள் ஃபங்க்ஷன். நமக்கு எப்படிலாம் தேவையோ, எப்படிலாம் வேணுமோ அப்படிலாம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நம்ம ஃபங்க்ஷனாக இது மாதிரிலாம் மாற்றி எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம 3 ரோ டிஃபைன் பண்ணுறதுக்கு இது முன்னாடி நிறைய கோடு எழுதிருக்கோங்க. இப்போ பாருங்க, எல்லாத்தையும் சிம்பிளாக ஒரே ஃபங்க்ஷனில் முடிச்சாச்சு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஸ்பேஸ்லாம் வரணும் அப்படின்னா, அழகாக இங்கே போயிட்டு ஒரு ஸ்பேஸரை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா, ஸ்பேஸர்னு ஒரு இது இருக்குது, அது வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஸ்பேஸிங் வந்து கிரியேட் ஆகிடும். மாடிஃபையர் டாட் வித் சும்மா ஒரு 10 dp அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒவ்வொரு ரோக்கும் நடுவுலையும் வந்து ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். இப்போ இந்த டிஸ்பிளே காலம்னு இருக்கு இல்லையா, அது எங்கே இருக்கு, இதே மாதிரி நான் இன்னொரு காலம் டிஸ்பிளே பண்ணணும்னா ஒரு ஸ்பேஸை நம்ம போட்டுட்டு இன்னொரு காலம் டிஸ்பிளே பண்ணிப்பேன். இது வந்து இந்த ஸ்பேஸை வந்து அதிகப்படுத்தி காட்டுது. ஏன்னா இந்த ஸ்பேஸர் இங்கே போட்டு ரோக்கு நடுவில் ஸ்பேஸர் ஹைட்டில் கொடுத்துருக்கேன், அதனால் இப்படி மாறி இருக்கு. இதுக்கு ஆக்சுவலாக ஸ்பேஸர் தேவையில்லை, இதுக்கு மட்டும் நம்ம வச்சு பார்ப்போம். இப்போ ஒரு டிஸ்பிளே காலம், அதுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ், இதுதான் அந்த டிஸ்பிளே காலம். ஒரு காலம் டிஸ்பிளே பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டாச்சு, அடுத்த காலம் டிஸ்பிளே பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அடுத்த காலம் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை எப்படி வேணா அந்த கம்போசபிள் ஃபங்க்ஷனை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். கம்போசபிள்னாலே என்னது, சின்ன சின்னதாக ஒரு ஒரு விஷயங்களை பிரிச்சுட்டு அது எல்லாத்தையும் மொத்தமாக நம்மளுக்கு தேவையானபடி நம்ம வந்து ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய இதுவாக வந்து வரைகிறதா கம்போசபிள். இது எல்லாமே ஒரு லே அவுட்டுன்னு கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் டயக்ராம் வரைகிறாருன்னா, இப்போ இது உள்ளார பாருங்க, இது ஒரு லே அவுட்டு, 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 இது மொத்தமாக சேர்த்து ஒரு லே அவுட்டு. அதே மாதிரி இதை மொத்தமாக சேர்த்து ஒரு லே அவுட்டு. அந்த மாதிரி தான் ஏற்கனவே இதுவே இங்கே இப்படி தான் ட்ரா உங்களுக்கு காட்டுது, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இது ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கம்போசபிள் ஃபங்க்ஷனாக போட்டு நீங்கள் எப்படி வேணால் இதை டிசைன் பண்ணுறது. இதுதான் கம்போசபிள் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு நார்மல் ஃபங்க்ஷனுக்குள்ளார இருந்து ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. அதை நம்ம என்ன போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஃபங்க்ஷன் ஹெலோ வேர்ல்டு, சாரி ஒரு நிமிஷம். இப்போ ஹெலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு நார்மல் ஃபங்க்ஷனுக்குள்ளார இருந்து டிஸ்பிளே காலம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணினா இது என்ன சொல்லுதுன்னா, இங்கே வந்து நீ ஒரு இது வந்து ஒரு யூஐ எலமெண்ட்டுக்கான ஒரு ஹைரார்கியை வந்து கிரியேட் பண்ணுற. யூ ஆர் ட்ரைங் டு டெல் த ஆர்டிஸ்ட் தட் திஸ் டிஸ்பிளே காலம் இஸ் கேண்டிடேட் ஃபார் அ டிராயிங் பர்பஸ். பட் ஆனால் அதை ஹோல்ட் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷன் வந்து கம்போசபிளாக இல்லை. ஸோ அதனால் என்னால் இதை வந்து ஒரு டிராயிங் ஃபங்க்ஷனாக கால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுது. ஸோ இதை பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷனாக வந்து இதை நீங்கள் மாற்றணும், ஓகேங்களா? அப்போ தான் பண்ண முடியும். ஸோ ஒரு நான் கம்போசபிள் ஃபங்க்ஷனில் இருந்து கம்போசபிள் ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியாது. பட் அட் த சேம் டைம் ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷன்லேருந்து நான் கம்போசபிள்லாம் கால் பண்ணிக்கலாம், டசன்ட் மேட்டர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சும்மா ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நீங்கள் எழுதியிருக்கிறதா இருக்கலாம். இது வேற சும்மா ஒரு வேல்யூ ஈக்குவல் டு 4+5ங்கிற ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஸ்டேட்மெண்ட் மட்டுமே கூட இருக்கலாம். அந்த ஸ்டேட்மெண்ட்டோட ரிசல்ட் எடுத்து நீங்கள் இது வேற எங்கன்னா காமிக்க வேண்டியதாக கூட இருக்கலாம். ஸோ அதனால இது அலவுடு. ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷன்ல இருந்து நான் கம்போசபிள் ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதோட ரிசல்ட் எடுத்து நீங்கள் இது வேற யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இது எப்படி கிடையாது, ஒரு நான் கம்போசபிள் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்து ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷனை கால் பண்ணவே முடியாது. ஏன்னா இதுவே யூஐ ரெண்டர் பண்ணுற கேப்பபிலிட்டி இல்லாத ஒரு ஃபங்க்ஷனுங்கிறதுனால அது உள்ள போடுற எதுவாலையும் யூஐ ரெண்டர் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்கிற ஃபங்க்ஷனாக மாற்ற முடியாது. அவ்வளோதான் விஷயம். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா. நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ரைடே இல்லை சாட்டர்டே வந்து ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி ஒன்று ட்ரை அவுட் பண்ணலாம். நான் இந்த இமேஜ் கொடுப்பேன்,
இந்த இமேஜுக்கு தகுந்த கோடை நீங்கள் எழுதணும். இந்த லெவலில் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு ஜாலியாக மூவ் போகலாம். நெக்ஸ்ட் ஃபர்தராக உங்களுக்கு போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஒவ்வொரு லெவலையும் நம்ம ஒரு சின்ன செக் வச்சு இந்த மாதிரி ட்ரை அவுட் பண்ணி பார்த்துட்டு போகிறது வெரி பெஸ்ட். ஒரு பெரிய பேராகிராஃபை மனப்பாடம் பண்ணணும்னா சின்ன சின்ன இதுவாக மனப்பாடம் பண்ணி அதை நம்ம ஒரு தடவை நம்மளுக்குள்ளே சொல்லி பார்த்துட்டு எல்லாம் ஓகேன்ற பட்சத்தில் தான் அடுத்த பேராகிராஃபை மனப்பாடம் பண்ணணும். ஸோ அடுத்த லைன்ஸை போகணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகும்போது நம்மளுடைய ப்ராக்ரஸ் வந்து ரொம்ப கன்சிஸ்டிவாக இருக்கும். Let's try out and we will meet at Saturday or Friday, however it is best suits you guys. Thank you. Bye bye.